ஓம் நமக் சிவாய. விசுவாவசு வருஷம் மார்கழி மாதம் 4ஆம் நாள், வாரம் வெள்ளிக்கிழமை, திதி அமாவாசை, நட்சத்திரம் கேட்டை. திருவெம்பாவை 4வது பாடலை காண்போம். ஒன்னித் திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ, வண்ணக் கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ, எண்ணிக் கொடுல்லவா சொல்லுகோம் அவ்வளவும், கண்ணைத் துயின்று அவமே காலத்தைப் போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை, கண்ணுக்கு இனியானை பாடிக் கசிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுருக, யாம்மாட்டோம் நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவையில் 4வது பாடலை மார்கழி மாதத்தின் 4ஆம் நாளான இன்று காண்போம். இதுவரை 3 தோழிகளை எழுப்பினார்கள். இப்பொழுது 4வது தோழியை எழுப்புகிறார்கள். அந்த தோழியானவள் ஒன்னித் திலநகையாய் ஒளிமிகுந்த புன்னகை புரிபவளாக இருக்கின்றாள். முத்து போன்ற பற்களை உடையவள் என்கிறோம் அல்லவா. ஒன்னித் திலநகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ, இத்தகைய ஒளிமிகுந்த புன்னகை உடையவளே, இன்னும் உனக்கு பொழுது விடியவில்லையா என்று இந்த தோழிகள், வெளியில் இருக்கும் தோழிகள் எல்லாம் கேட்கின்றனர். வீட்டின் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த தோழி கேட்கிறார், வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ, கிளி போன்று பேசக்கூடிய அனைத்து தோழிகளும் வந்துவிட்டீர்களா என்று கேட்கிறார். அப்பொழுது வெளியில் இருப்பவர்கள் கூறுகிறார்கள், எண்ணிக் கொடுல்லவா சொல்லுகோம் அவ்வளவும், கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே. நீ வேணா எண்ணிக்கோ, நாங்கள்லாம் ஒவ்வொருத்தராக எங்களுடைய பேரெல்லாம் சொல்லிக்கிட்டே வரோம், நீ ஒவ்வொருத்தரையாக எண்ணிக்கோ. அந்த நேரத்தில் நீ திரும்ப தூங்கிடாத, தூங்கி உன்னுடைய காலத்தை எல்லாம் வீணாக கழிக்காதே. ஏன் அந்த மாதிரி தூங்கி கழிக்கக்கூடாது அந்த தோழின்னாக்கா, அது எதற்காக அவ்வாறு கூறுகிறார்கள்? விண்ணுக்கு ஒரு மருந்தை, இந்த விண்ணுலகம், விண்ணவர்கள், தேவர்கள் அனைவருக்கும் ஒரு மருந்து யார் என்றால் நம்முடைய சிவபெருமான். அவர் வேத விழுப்பொருள், வேதத்தின் மூல வடிவமானவர் நம்முடைய சிவபெருமான். கண்ணுக்கு இனியானை, அவர் காண்பதற்கு அவ்வளவு இனிமையானவராக இருக்கிறார். நம் கண்களுக்கு அவ்வளவு அழகாக காட்சி கொடுக்கிறார். அவரே ஒரு அழகானவர் தான். கண்ணுக்கு இனியானை அந்த சிவபெருமானை நாம் பாடி கசிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுருக, அந்த சிவபெருமானை நாம் பாடுகின்றோம். அதை எப்படி பாடுகின்றோம் என்றால், உள்ளம் உருகி கசிந்து அவர் மீது பக்தியாக நாம் பாடுகின்றோம். இவ்வாறு பாடிக்கொண்டிருக்கின்றோம். யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய். நாங்கள் இந்த மாதிரிலாம் பாடிட்டு இருக்கும்போது நீ வேணும்னா நீயே வந்து எங்களெல்லாம் எண்ணி பார்த்துட்டு அப்படி குறைஞ்சாக்கா நீ அந்த டைமில் வேணால் தூங்கிக்கோ. இன்னும் யாராவது வர வேண்டி இருந்தால் அந்த நேரத்துக்கு வேணால் நீ தூங்கிக்கோ. ஆனால் வீணாக தூங்கி காலத்தை கழிக்காமல் அந்த வேத விழுப்பொருளை, விண்ணுக்கு ஒரு மருந்தை, கண்ணுக்கு இனியானை பாடி பக்தி செய்வதற்கு உடனே நீ எழுந்து வர வேண்டும் என்று அந்த தோழியை அழைக்கின்றனர். நாமும் இந்த வேத விழுப்பொருளை, விண்ணுக்கு ஒரு மருந்தை, கண்ணுக்கு இனியானை, அத்தகைய அந்த சிவபெருமானை பாடி நம் பக்தி உள்ளத்திலிருந்து பக்தி செய்து, உள்ளம் உருகி பக்தி செய்து அருள் பெறுவோம். மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம். ஒன்னித் திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ, வண்ணக் கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக் கொடுல்லவா சொல்லுகோம் அவ்வளவும், கண்ணைத் துயின்று அவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை, கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுருக, யாம்மாட்டோம் நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம்.